தொடுகை வாசகர்களுக்கு வணக்கம். இன்று செய்திக்கு பின்னால் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஒரு செய்தி பார்க்க இருக்கிறோம். கேரளாவைச் சேர்ந்த செயல்பாட்டாளர் சத்யன் நாராவ் அப்படிங்கிறவர் தன்னுடைய வழக்கறிஞர்கள் காளீஸ்வரம் ராஜ் மற்றும் துளசி கே ராஜ் அவர்கள் மூலமாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சுருக்கிறார். அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்னா, சிறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அதோட அடிப்படை. பொதுவாக சிறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இது தொடர்பில் நம்ம பேச புகுந்தால் நமக்கு நினைவுக்கு வர்றது ரெண்டு பெயர்கள். ஒன்று மறைந்த திரு சாய்பாபா அவர்கள், அப்புறம் ஸ்டான் சுவாமி இவர்களை பற்றி தான். இவர்கள் தங்களுடைய உடல் குறை காரணமாக சிறையில் எவ்வாறெல்லாம் அவமதிக்கப்பட்டார்கள், எவ்வாறெல்லாம் நடத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறது வரலாறு. இதன் பின்னணியில் தான் உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில், அதாவது ரவீந்திர பட் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு முன்னாடி தான் இந்த ஆவணம், இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு என்ன சொல்லுது அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் பிரிவு 7ல் மாற்றுத்திறனாளிகள் வன்முறையிலிருந்தும் சுரண்டலிலிருந்தும் அவமானப்படுத்தலிருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டியது ஒரு நாட்டின் கடமை, ஒரு மாநிலத்தின் கடமைன்னு சொல்லுது. அப்படி பார்த்தா சிறை நிர்வாகத்துக்குள்ள மாற்றுத்திறனாளி கைதியாக உள்ளே போகும்போது அவர் தன்னுடைய சிறை உயர் அலுவலர்கள் மற்றும் தன்னுடைய சக கைதிகள் மூலமாக துன்புறுத்தப்பட வாய்ப்பு இருக்குது. எனவே அவர் உள்ளே நுழையும் போதே அவர் குறித்து தான் ஒரு மாற்றுத்திறனாளி, தனக்கு இன்ன குறைபாடுகளாக இருக்குது அப்படிங்கிறத அவர் சுயமாக சொல்லவும் அதை பதிவு செய்யவும் வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அறிவுசார் குறையுடைய இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு தகுந்த நிபுணர்களை கொண்டு வெளிப்படையான மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டு அதுவும் சிறைத்துறையின் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுடைய தனியுரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த மனு வலியுறுத்துகிறது. இதே போன்ற கருத்து கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்திய அரசால், இந்திய உள்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட சிறைத்துறை சீர்திருத்த சேவைகள் சட்டம் சட்டப்பிரிவு 55Bலையும் இந்த கருத்து வலியுறுத்தப்பட்டிருக்கு. அதாவது, எனக்கு தெரிந்த என்னுடைய பார்வையற்ற நண்பர் ஒருவர் சிறைக்கு சென்று வந்தவர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, முதன்முறையாக தான் சிறைக்கு சென்றபோது அவருக்கு ஊன்றுகோல், அந்த நம்ம கையில் வச்சுருக்கோம் ஸ்டிக்கு, அது மறுக்கப்பட்டது. அதை சிறைக்குள்ளே எடுத்து செல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 2வது முறையாக சென்று வந்தபோது அந்த கெயின் ஊன்றுகோலுக்கு அனுமதி கிடைத்தது. ஆனால் தன்னுடைய அந்த தங்கியிருக்கிற அறையிலிருந்து குளியல் மற்றும் துவைத்ததுக்கான ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது, தனியாளாக போயிட்டு வர்றதே ரொம்ப கஷ்டம், யாரோட உதவியோடு தான் போகணும், ரொம்ப கரடு முரடாக இருக்கும். அப்போ தன்னுடைய உயர் அலுவலர்கிட்ட அவர் கேட்டிருக்கிறாரு, எனக்கு என்னுடைய தங்கியிருக்கிற இந்த செல்லுலேருந்து அங்கே வரைக்கும் ஒரு பாதை மாதிரி போட்டு கொடுங்க. எப்படிப்பட்ட பாதை அப்படின்னா, கொஞ்சம் பள்ளமாக இருக்கட்டும், ஓரளவு பள்ளமாக இருக்கட்டும், நீல வாக்கில் போட்டு கொடுங்க, அந்த பள்ளத்திலே நான் நடந்து போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாராம். இது ரீசனபிள் அக்காமடேஷனாக அந்த நேரத்துக்கு தெரிஞ்சால் கூட ஒரு கண்ணியமான மாற்று முறையா அப்படின்னா கிடையாது. எனவே சிறைத்துறை என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கான கண்ணியமான வாழ்வையும் கண்ணியமான நடத்தையையும் உறுதி செய்யும் வகையில் பல ரீசனபிள் அக்காமடேஷன், அதாவது தகுந்த மாற்று ஏற்பாடுகளை அவரவர் தேவைக்கேற்ப, ஏன்னா ஒரு பார்வையற்றோருக்கான தேவை வேறு மாதிரி இருக்கும், ஒரு செவித்திறன் குறையுடையக்கான அவருக்கான தேவை வேறு மாதிரி இருக்கும், ஒரு உடல் சவால் குறையுடைய சிறை கைதிக்கு வேறு மாதிரியான தேவைகள் இருக்கும். எனவே அப்படிப்பட்ட தேவைகளை நிறைவு செய்வதோடு சக கைதிகள் மற்றும் சக அலுவலர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் குறித்த புரிதலை ஏற்படுத்தும் வகையில் அவ்வப்போது பல்வேறு நிகழ்ச்சிகளையும் அவர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வலியுறுத்தலாகவும் இருக்கிறது. மீண்டும் இன்னொரு செய்திக்கு பின்னால் நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.